ஹாய் கைஸ். நம்ம இன்னைக்கான வீடியோ பார்த்தலாம். ஸோ N7 ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஸோ நான் இந்த சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ யாரும் ஒரு ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஓன் ஏர்ன் மணியை லாஸ் பண்ண வேணாம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, வீக்லி ஸ்டாக் அனாலிசிஸ். நம்ம இந்த வாரத்துக்கான ஒரு சில பங்குகள்லாம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்மளோட எக்ஸல் ஷீட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ இருக்க போது. இதை மாதிரி வீடியோஸ் நம்ம ப்ரீவியஸாக நம்ம சேனலில் சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ செக் பண்ணாதவங்க அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இந்த வாரம் அதிகமாக வாட்ச் பண்ண ஸ்டாக் என்ன அப்படின்னா ஹிண்டால்கோ. ஸோ ஹிண்டால்கோ பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் எம்என்டம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ இந்த 3 ஷேர் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸல் ஷீட்டை டெய்லியும் ஸ்டாக் அனாலிசிஸில் டெய்லியும் வீடியோ போடுவேன். டெய்லியும் 7:30 போல். ஸோ அந்த வீடியோவில் டெய்லி எக்ஸல் ஷீட் இருக்கும். பட் அப்டேட்டடாக இருக்குமா அப்படின்றது ஒரு சில நேரம் இருக்காது. ஸோ நீங்களும் ரிஸ்க் லெவலை ஃபாலோ பண்ணுறீங்க. எக்ஸல் ஷீட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா கீழே லிங்க் தந்திருப்பேன் ஏதாவது ஒரு வீடியோவில். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு இந்த வாரம் ஹிண்டால்கோ பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி ப்ரைஸ் 646 வச்சுட்டு டார்கெட் 711 வச்சுருந்தோம். நம்ம அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு தடவை ஷார்ட் பேட்டர்னை போய் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹிண்டால்கோ பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் நாளைக்கு மேபி ட்ரேடிங் டுட்டோரியலில் 4th பார்ட்டாக ஒரு வீடியோ வரலாம் நாளைக்கு. ஸோ இங்கே பாருங்க, நம்ம ப்ரீவியஸ் அதாவது நம்ம இந்த வீக்கில் ஹிண்டால்கோக்கு எக்ஸல் ஷீட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். ஆட் பண்ணி 1 or 2 டேஸ்லேயே நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 681. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லெவலை கூட்டி வச்சிருக்கோம். நம்ம ரிஸ்க் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 681. நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 646 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீன் லைன் 646 நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹிண்டால்கோ அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆகியிருப்போம். ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எதுவும் அப்டேட் பண்ணல. ஸோ டார்கெட்டை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ரிஸ்க் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 or 2 டேஸ்லேயே நமக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம 9/12 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 12th செப்டம்பர் அன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ செப்டம்பர் 12 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம இந்த ப்ரைஸ் இந்த ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நமக்கு நெக்ஸ்ட் டேவே ஒரு செல்லிங் கேண்டில் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் லெவலுக்கு கேப் இருந்ததுனால நம்ம ஸ்டில் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். நம்மளோட லெவலுக்கு அடுத்தடுத்த நாளில் நம்மளோட லெவலை தாண்டி நம்ம என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே நமக்கு ப்ராஃபிட்ல ஹோல்ட் ஆகி ஒரே நாளில் நமக்கு சூப்பரான ஒரு மூவ்ல புல்லிஷ் மொமெண்டம்ல நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல. ஸோ ஹிண்டால்கோவை பொறுத்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணியாச்சு. எக்ஸிட் ஆகியாச்சு. நம்ம எக்ஸல் ஷீட்ல அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு மொமெண்டம்ல போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 747 வரை ரீச் ஆயிருக்கு. ஸோ வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எந்தெந்த அளவுக்கு ஃபெயில் ஆகுதுன்றத நம்ம ஜஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல இருந்தே நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கான 70 to 60% ஆஃப் த நாலேஜ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம இது பண்றதுனாலேயே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எம்என்டம். ஸோ எம்என்டம் நம்ம ரொம்ப நாளாக ஹோல்டு பண்ணிருக்கோம். ஸோ ஆகஸ்ட் 18th நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் லெவல்
தாண்டி க்ளோஸ் வைக்க பார்த்துச்சு. நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மகேந்திரா அண்ட் மகேந்திரா பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து ஒரு ஜோன் கொடுத்துருந்தோம், ரிஸ்க் ஜோனு. ஸோ 2799 2666. ஸோ இந்த ஒரு ரிஸ்க் ஜோன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா இங்க வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளோட ரிஸ்க் லெவல் ஆக்சுவலா நம்மளை பொறுத்தளவுக்கு ரிஸ்க் லெவலை தாண்டி ஒரு கேண்டில் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். ஆனா டார்கெட் தொடர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம் கொஞ்சம் குவான்டிட்டியை. ஸோ இது வந்து நம்மளோட டெக்னிக்கு. ஸோ இதை யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். ஸோ நமக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் லெவல் டச் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்ட வர மாதிரி வந்துட்டு நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இமிடியேட்டா நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு என்ட்ரி கொடுத்து சூப்பர்பான ஒரு மூவ் கொடுத்து புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில்ஸ்லாம் அடுத்தடுத்த நாள் வந்துச்சு இந்த வீக்ல. ஸோ நீங்க பாருங்க, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணவங்களுக்கு ஃபுல் குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணாம உங்களோட ஸ்டாப் லாஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டேவும் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்றவங்களுக்கு இந்நேரம் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட். வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வால்யூமு. இப்போ வந்து தாராளமா ஹோல்டு பண்ணலாம் வச்சிருக்கிறவங்க பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ணிட்டு. இப்போ நம்மளோட ரிஸ்க் லெவலையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நியூ ஹையை பிரேக் பண்ணதுனால இந்த 2978 அதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலான இதை பிரேக் பண்ணதுனால நம்ம வந்து புது ரிஸ்க் லெவல் கொடுத்துருந்தோம். 2955 ரிஸ்க் லெவலை வச்சுட்டு தாராளமா ஹோல்டு பண்ணலாம். பட் நம்மளோட டார்கெட்டான 2970 அதான் வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஸோ நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ நான் பார்ஷியல்னே வச்சிருக்கேன். பார்ஷியல்னா ப்ராஃபிட் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். பார்ஷியல்ன்றது நம்மளோட ரிஸ்க் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டில் ஹோல்டிங்ல இருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹோல்டிங்ல என்ன வச்சிருக்கோம் எக்ஸிட் ஆகாம அப்படின்னா, ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஹோல்டிங்ல இருக்கு. ஸோ நம்ம அதோட சார்ட் பேட்டர்னே பார்த்துடலாம். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்ஷியலா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நம்மளோட டெக்னிக் படி. ஸோ நம்மளோட டார்கெட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 3420. ஸோ 3420 இருக்கு நம்மளோட டார்கெட்டு. ஸோ நமக்கு எங்க வர பிரைஸ் போச்சு அப்படின்னா ஸோ இந்த லெவல். ஸோ நமக்கு வந்து பிரைஸ் ஆக்சுவலா 3391 வரை போயிருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட்டுக்கு 30 rupees கம்மியா இருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கே என்ன சொல்லியிருந்தோம், நம்ம டெய்லி வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளோட டார்கெட் கிட்ட போயிருச்சு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒரு சில நேரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கும். நம்ம அதனாலேயே டார்கெட் பக்கத்துல போகிறப்போ நம்ம வந்து ஒரு சில குவான்டிட்டியை வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணணும் அப்படின்றது. ஸோ நம்ம அப்டேட்டடாக தான் வச்சிருக்கோம் எக்ஸல் ஷீட்டை ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்களும் ஒரு எக்ஸல் ஷீட் இல்லைன்னா ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லியும் எக்ஸல் ஷீட்டில் என்னென்ன மாத்திரம், ஒரு சில ஸ்டாக்ஸ்க்கு என்னென்ன ஸ்டேட்டஸில் வச்சுருக்கோம், ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கான்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரேடிங்கில் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜில். ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இப்போவுமே ஸ்டாக் வந்து ஒரு குட் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஸோ இப்போவுமே சூப்பரான ஒரு ஃபேஸ்ல தான் இருக்கு. இப்போ என்ட்ரி ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம் தாராளமா. நம்மளோட ரிஸ்க் லெவல் என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா 3114. ஸோ நம்ம ஆக்சுவலா இப்போ ரிஸ்க் லெவல் வந்து கூட்டணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட ரிஸ்க் லெவலை வந்து இங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3245 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. 245 நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே இவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறோம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்ஸுமே தருது. நீங்களும் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட்ல வீடியோ வேணும்னா